குழந்தைங்களுக்கு இட்லி தோசைக்கு தொட்டு கொடுக்க என்ன சட்னி கொடுக்குறது அப்படின்னு தெரியலனா கண்டிப்பாக ப்ரோட்டீன் அதிகம் உள்ள இந்த உளுந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் உளுந்து இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நான் ஃபேமிலிக்கு செய்கிறனால அளவு அதிகம் எடுத்துருக்கேன். நீங்கள் குழந்தைக்கு மட்டும் செய்கிறதா இருந்தால் இதில் பாதியாக கம்மி பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா செவப்பாக வறுப்பட்டதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக வெங்காயம், இது கூட ஒரு வரமிளகா, ஒரு வெள்ளைப்பூடு, 1 ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற விட்டு வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைக்கிறதுக்கு கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இட்லி தோசையில் ராகி தோசையில் இந்த மாதிரி ஃபுல்லாக தடவி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபிங்கர் ஃபுட் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி நிறையா ஹெல்த்தியான பேபி ஃபுட்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹலோ மாமிஸ், குழந்தைங்க எடை கூடாமல் இருக்காங்க, இல்லை இரும்பு சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் வாரத்தில் 1 தடவையோ இல்லை 2 தடவையோ கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீட்ரூட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுறலாம். நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் இது ஒரு பிளெண்டர் ஜார்லையோ மிக்ஸி ஜார்லையோ மாற்றிட்டு இது கூட 2 ஊற வச்ச டேட்ஸு கொட்டையை எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இது ஒரு மூடி போட்டு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா அல்வா பதத்துக்கு வர்ற அளவுக்கு வேக விட்டுருங்க. நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப குயிக்காகவே ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான அல்வா ரெடி. இது 7 மாத குழந்தைலேருந்தே பெரிய குழந்தைங்க, அப்புறம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க, அப்புறம் மாசமாக இருக்கவங்களும் சாப்பிட்லாம். குழந்தைக்கு ஹெல்த்தியான வெயிட் கெயின் ரெசிபி இதை 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் ஈவினிங் டைம் ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக 1.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவு அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். வறுப்பட்டதுக்கப்புறம் நல்லா வாசம் வரும். இது கூட ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக மாமிஸ் வேர்ல்டு டேட்ஸ் பவுடர் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஜாகரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு. இதோட 1/2 கிளாஸ் அளவு காய்ச்சின பசும்பால் சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு, 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணியே சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா அழகாக இந்த மாதிரி கெட்டியாக வெந்து வந்துடும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு மாமிஸ் வேர்ல்டு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா தலைன்னு ஆரோக்கியமாக எடை கூடுவாங்க. அவங்களோட மசில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து அதிகம் உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை அவல் ஒரு 10 நிமிஷமாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்குன பீட்ரூட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட குட்டி குட்டியாக நறுக்குன கேரட்டும் சேர்த்துக்கலாம் 1 கப் அளவு. ரொம்ப சின்ன கிண்ணத்தில் பீட்ரூட் 1/2 கிண்ணமும் கேரட் 1 கிண்ணமும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்து கட்டியாக இல்லாமல் நல்லா நைஸாகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். பீட்ரூட் பச்சை வாசம்லாம் போயிடும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு மாமிஸ் வேர்ல்டு நட்ஸ் பவுடரும் 1 ஸ்பூன் அளவு டேட்ஸ் பவுடரும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு டேட்ஸ் பவுடர் வேணாம் அப்படின்னா கேரட் பீட்ரூட்டில் இருக்க மைல்டு ஸ்வீட்டே போதும் அப்படின்னா டேட்ஸ் பவுடர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவல் பீட்ரூட் டேட்ஸ் பவுடர்லேருந்து குழந்தைங்களுக்கு நிறையா இரும்பு சத்து கிடைக்கும். கொடுக்கும்போது இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொடுத்துக்கலாம். நல்லா தலைன்னு ஆரோக்கியமாக எடை கூடுவாங்க. இந்த ரெசிபி தாராளமாக குழந்தைங்களுக்கு 7 மாதத்துலேருந்தே கொடுத்துக்கலாம். நட்ஸ் பவுடர் மட்டும் நட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கலாம்.